வாய்ந்தோடும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருவைகுண்டம் பெரும்பத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் 1925 டிசம்பர் 26 பிறந்த ஈடு இணையற்ற வாழ்நாள் போராளி, தியாகத்தின் இமயமாம் தகைசால் தமிழர், சின்னஞ்சிறு பிராயத்தில் மாணவனாக வெள்ளையனே வெளியேறு ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராடி தனது 18ஆம் வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கிளை செயலாளர் முதல் தமிழ்நாடு மாநில செயலாளர், அகில இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய நிர்வாக பொறுப்பாளர் எனும் விதத்தில் செங்கொடி ஏந்திய லட்சிய கனலாக, சமரசமற்ற போராளியாக அவர் நடத்திய அந்த துன்பமும் துயரமும் நிறைந்த அடக்குமுறை எதிர்கொண்ட வாழ்க்கையில் 7 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 2 ஆண்டு காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய போது ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் அவரை கண்டுபிடித்து கைது செய்து ஒரு குன்றின் சரிவிலே கொண்டு போய் நிறுத்தி சகிக்க முடியாத, நாம் கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை செய்தனர். அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். அலறவில்லை, கூச்சலிடவில்லை, போதும் என்று சொல்லவில்லை. அது உச்சக்கட்டமாகத்தான் அந்த தாமிரபரணி ஆற்றங்கரை தெற்கு சீமைக்கே உரியவர்களினுடைய அடையாளமாக அடர்ந்த முறுக்கு மீசை அந்த அண்ணன் நல்லகண்ணுடைய முகத்தில் இருந்ததை கண்டு சகிக்காத அந்த கொடிய விலங்குகளை விட மோசமான மனம் படைத்த காவல்துறையினர் அந்த மீசையினுடைய ஒவ்வொரு ரோமத்தையும் பிடுங்கி அதிலே கொண்டாட்டம் நடத்தினார்கள். அவர் வாயாலேயே என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தது என்று. சிறை வாழ்க்கையை நவ வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அனைத்து போராட்டங்களில் தொழிலாளர் வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்தினுடைய உரிமை கொடியை உயர்த்தி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றதோடு அவருக்கு பெண் கொடுத்த மாமனார் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி சீமையில் நடக்கக்கூடாத சாதிக்கலவரம் உண்டு. அவரது மாமனார் படுகொலை படுத்திருந்த இடத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட போது அங்கு சென்று மாமனாரின் பூத உடலுக்கு பக்கத்தில் போய் நிற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்த நெல்லை மாவட்டத்தின் பிரிதொரு பகுதியிலே போராட்டத்திலே போய் கலந்து கொண்டவர். அவர் தலை சிறந்த படிப்பாளி. எந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசுவதானாலும் அதற்கான அந்த பொருளுக்கான ஆதாரங்களை எத்தனை நூல்கள் உண்டோ அத்தனையும் படித்து சின்ன 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 குறிப்புகளாக வைத்துக் கொண்டு அதை பார்த்து பேசாமல் அனைவரையும் திகைக்க வைக்க விதத்திலே அவரது உரை அமையும். சுதந்திர தமிழீழ விடுதலைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கொடூரமான இனப்படுகொலையை எதிர்கொள்ள நேர்ந்த காலத்தில் 2008 அக்டோபர் 2ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போர் நடத்தியதில் கலந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த ஈழத்து இனப்படுகொலையை கண்டித்து தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நடைபெற்ற கண்டன கூட்டங்கள், உண்ணாநிலை போராட்டங்கள் அனைத்திலும் அண்ணன் நல்லகண்ணு கலந்து கொண்டார். அவர் புரட்சியாளர்.
புரட்சி என்ற சொல்லுக்கு இலக்கணமாகவே வாழ்ந்தவர். அவர் நெஞ்சில் ஈழத்தில் தமிழனுக்கு தமிழ்நாடு கிடைக்கட்டும் என்ற பேராசை இருந்தது. களத்தில் என்ற புலிகள் மீது அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. அதை நான் பக்கத்தில் இருந்து அறிந்தவன். அவருடைய உடல் நலனிலே அக்கறை கொண்டு என் எளிய இல்லத்துக்கு, என் கரிங்கப்பட்டி கிராமத்துக்கு 3 முறை வந்த அண்ணன் நல்லக்கண்ணு அவர்கள், என்னை பெற்ற தாய், அவருக்கு என்ன விதமான உணவில் எதை தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் அந்த கட்சி முக்கியஸ்தரிடம் நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த விதத்திலே உணவு படைத்து வீட்டிலேயே நீண்ட நேரம் அவர் இருந்து எவ்வளவு ஒரு ஆறுதலை தந்தார் என்பதும், அவர் 8 வயதில் தாமிரபரணி ஆற்றங்கரையிலே கட்டப்பட்டிருந்த பால திறப்பு விழாவில் கலெக்டரும் ஜில்லா போர்டு தலைவரும் இருக்கிற அந்த கூட்டத்தில் ஒரு ஓரமாக நிற்பதை அந்த புதுக்குடியில் இருக்கக்கூடிய தேநீர் கடை உரிமையாளர், இந்த போட்டோவிலே இந்த ஓரத்திலே இருக்கிற பையன் யார் தெரியுமா? நம்ம தலைவர் நல்லக்கண்ணு என்று சொன்னார். அந்த புகைப்படத்துக்கு பிரதி எடுத்துக்கொண்டு போய் என் கிராமத்து வீட்டில் வைத்திருக்கிறேன். 8 வயது நல்லகண்ணு அரைக்கால் சட்டை போட்ட மாணவனாக அதிலே நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை, நல்லகண்ணுவுக்கு மரணம் இல்லை. நல்லகண்ணு என்கின்ற அந்த மாபெரும் புரட்சியாளனுக்கு, வாழ்நாள் போராளிக்கு அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார்.